மாட்டேன். அன்பான தேவ பிள்ளைகளை, சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஒருவர் மீது அன்பு காட்டுகிறவர்களாக இருக்கிறீங்களா? விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்கிறீங்களா? உங்க நண்பர்களுக்காக, நீங்க நேசிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெப வீரர்களாக இருக்கிறீங்களா? இல்ல அவங்களை கண்டு பொறாமை கொள்ளுகிறீங்களா? எரிச்சல் அடைகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்க. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. என் தகப்பன் பேசுகிறார். யோபு 42வது அதிகாரத்துல 7வது வசனத்துல தகப்பன் இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோபு 42:7, கர்த்தர் இந்த வார்த்தையை பேசின பிறகு அவனுடைய சிநேகிதங்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? பேசும் பொழுது அவர்கள் மேல கோபம் உண்டது என்று வேதம் சொல்லுகிறது. உன் 2 சிநேகிதர்கள் மேல எனக்கு கோபம் மூழ்கிறது. ஆண்டவர் என்ன பண்றாங்க? யோபை பார்த்து, யோபே, நான் உங்ககிட்ட உன் 2 நண்பர்களை குறித்து எனக்கு என்ன இருக்குது, அவங்க மேல கோபம் வருதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த கோபம் என்ன பண்ணுதுங்க? இந்த யோபுடைய சாந்தமான தன்மை என்ன பண்ணுதுங்க? அந்த கோபத்தை அமைதிப்படுத்துகிறது. அங்கு சொல்லப்படுது பாருங்க, உன் மேல் உன் 2 சிநேகிதர்கள் மேல் எனக்கு என்ன இருக்கு? கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசியதை போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை. கவனிச்சு பாருங்க. இது நீங்க உள்ள பாத்தீங்கன்னா, கர்த்தர் இந்த வார்த்தை தேவன் பேசும்போது தேவன் என்ன பண்ற? இவங்க மேல கோபம் வருது. ஆனா யோபு மேல என்ன வரல? கோபம் வரல. எபினேசர் மேல தேவனுக்கு கோபம் வரல. எபினேசருக்கு அகேன்ஸ்டா இருக்கிறவங்க மேல தேவனுக்கு கோபம் வருது. இப்போ உங்க மேல கோபம் கிடையாது. உங்களுக்கு யாரு அகேன்ஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க மேல தேவன் கோபப்படுறாரு. ஏன்னா நீங்க பொறுமையா இருக்கிறீங்க, நீங்க சாந்தமா இருக்கிறீங்க இல்லையா? நீங்க ரொம்ப விட்டு கொடுக்குறீங்க இல்லையா? ரொம்ப கீழ்படுக்கிறீங்க இல்லையா? அப்படியே சபைக்கு போகும்போது ஊழியருக்கு, இந்த அம்மா அப்பாவுக்கு, கட்டின கணவருக்கு, எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்க? ரொம்ப பயபக்தியா கீழ்படுக்கிறீங்க இல்லையா? உங்களை குறிச்சு யாராவது பேசினா தேவன் எரிச்சல் அடைவார். நீங்க யாரையும் எரிச்சல் அடைய வேண்டாம். அதனால ஆண்டவர் சொல்றாரு யோனானை பார்த்து, யோனானே, நீ எரிச்சல் அடைவது நல்லதல்ல. அவருக்கு என்ன குணம்? எரிச்சல் அடையாத. நீ யார் வேணா எரிச்சல் அடையட்டும், யார் வேணா புகை போடட்டும், யார் வேணா நெருப்பு அள்ளி தூக்கி போடட்டும், நீ என்ன பண்ண? நீ அள்ளி போடாதன்ற. எரிகிற நெருப்புல நீ கொஞ்சம் என்ன பண்ணாத? கொண்டு போய் நெருப்ப போட்டாத. அந்த நெருப்பை அணைக்கக்கூடிய மகனாக மகளாக இருக்கிற அந்த தான் யோபு செய்தான் என்று தேவன் சொல்லுகிறார். என் தாசனை போல, என் எபினேசரை போல, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரர்களைப் போல, என் சகோதரர்களைப் போல, இவர்களை போல பொறுமைசாலி யாருமே இல்லப்பா. அப்படி நம்ம அப்பா உங்களை எனக்கு பார்த்து சரி கொடுப்பார். ரொம்ப கஷ்டம் இல்லையா? இல்ல பிரதர், நான் எப்படியும் பொறுமையா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிரதர். ஏதாவது சகிச்சுதான் போனேன்னு நினைக்கிறேன் பிரதர். ஆனாலும் ஏதோ என்ன பண்ணுது பிரதர், ரொம்ப அப்படியே கொந்தளிக்க வைக்குதுன்ற இல்லையா? அப்ப அந்த நெருப்பை ஊற்றுவதற்கான ஒருவன் ஆயத்தமாக இருக்கிறான். அதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடமே கொடுக்கூடாது. அதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் ஒரு நொடி பொழுது என்ன பண்ணக்கூடாது? நம்ம இடம் கொடுக்கூடாது. அதை தாண்டி அங்க அழகா சொல்றாரு பாருங்க, என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் என்னை குறித்து என்ன பண்ணல? நிதானித்து பேசவில்லை. அங்க ஒரு மிகுந்த அழகாக யோசித்து எதை பேசணுமோ அதை பேசினாங்க. ஆனா நீ நான் இருக்க பட்டுக்கு வாயை விட்டுருவோம். நம்ம வாய் இருக்குது பாருங்க, நேசிச்சாலும் ரொம்ப அழகா ரொம்ப நேசிப்பா. உன்னை போல இல்லடா, உன்னை போல இல்லடி, அப்படி நம்ம அழகா பேசுவான். அதே அந்த நேச போச்சு வச்சுங்க, ஐயா அவனா அவனா ஐயோ பாருங்க, அந்த வாய் அப்படியே தாறுமாறா மாறுது பாருங்களேன். அப்ப இருந்த நிதானமாயி, அப்ப இருந்த அந்த அன்பின் வாய், அப்ப இருந்த அந்த சாந்தத்தின் வாய் எப்ப இல்ல. அவள் எனக்கு எதிரியாக மாறும்போது, அவள் எனக்கு எதிரியாக மாறும்போது, அப்ப அதுக்கு முன்னாடி ரொம்ப க்ளோஸா இருந்தோம், ரொம்ப நேசித்து இருந்தோம், ரொம்ப அன்பா இருந்தோம். மத்தவங்களை பார்க்கும்போது இவங்களை போல அன்பு யாருமே இல்லப்பான்னு சொன்னவங்க, இப்ப அவங்க முன்னாடி நீங்க எதை வெளிப்படுத்துகிறீங்க? உங்க அன்பு எப்படி வெளிப்படுகிறது இல்லையா? அவங்க முன்னாடி நீங்க யாரா மாற்றீங்க? இவங்க 2 பேருடைய அன்பு போலிதான், இவங்க இப்படிதான் நேசிக்கிறேன் எல்லாரும் ஏமாத்துறாங்க. அப்ப நீ இந்த அன்பை விட்டு நீ வெளியே போகும்போது இன்னொரு அன்பு என்ன பண்ணாங்க?
இதெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்ற எண்ணத்துக்கு உங்களை உருவாக்கி கொள்ளாதுங்க, தாழ்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு போல நீங்க நிதானமாக இருந்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலோ போராட்டங்கள் வந்தாலோ வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, விட்டுடாதீங்க. வார்த்தைகள் தடுமாறாதீங்க. ஒருத்தரை குறித்து வார்த்தைகள் அவச்சொல்ல பேசிடாதீங்க. அது உனக்கு சிறையிருப்பாக மாறுமே கண்டி அவங்களுக்கு சிறையிருப்பாக மாறாது. அதற்கு வேத ஆதாரம். அதன்படி கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு செய்து விடாதபடி நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையோடு தாழ்மையாக இருந்து தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. அப்படியே கர்த்தர் செய்வாராக. ஆமென்.